நம்ம ஊர் பக்கத்துல இப்படி ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குதான்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு தாங்க இந்த இடம் இருந்தது. நிறைய பேர் தெரியுமா அப்படின்றது தெரியல. ராணிப்பேட்டை லாலாப்பேட்டை பக்கத்துல இருக்க காஞ்சனகிரி மலைக்கு தாங்க நாங்க போயிருந்தோம். வேற லெவல்ல இருந்ததுங்க எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போறதுக்கு சூப்பரான இடம். நம்ம ஊருடைய மினி ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். மேல வந்து ஒரு சிவன் கோவில் இருக்கு. 1008 சுயம்பு லிங்கங்கள் இங்க எழுந்தருளி இருக்குது. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருந்தது. சித்தர் சமாதிகளும் இருக்கு. அது கூட மேல வந்து மணி ஓசை எழுப்புகிற மணிப்பாறைன்னு ஒரு இடம் இருக்கு. மலை உச்சியில போகும்போது அந்த வியூ வேற லெவல்ல இருக்குதுங்க. இந்த மலைக்கு மேல போறதுக்கு முன்னாடி அடிவாரத்துல ஒரு டோல் மட்டும் இருக்குங்க. வாகனங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த ரெசிப்ட் கொடுப்பாங்க. அந்த பைசாவை நம்ம பே பண்ணிட்டு மேலே போயிட்டு ஈவினிங் 6 மணிக்குள்ள நம்ம கீழே வந்துடணும். அது மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதோட மலையோடைய வரலாறு பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், மணிப்பாறை பற்றி, சுயம்பு லிங்கங்கள் பற்றி அங்கேருந்து பகிர்ந்துக்கிட்டவங்களை எல்லாம் பேசுனது எல்லாமே ஒரு யூடியூப் வீடியோவாக நம்ம வந்து அன்புடன் அரக்கோணம் சேனலில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் பார்த்து ரசிங்க. அதோட அரக்கோணம் பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு திஸ் இஸ் அரக்கோணம் பேஜையும் அன்புடன் அரக்கோணம் யூடியூப் சேனலையும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி